வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சி நிறுவன பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் கே மூர்த்தி, கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை. அமெரிக்க தயாரிப்பான 15 லட்சம் மொடர்னா தடுப்பூசிகள் இலங்கைக்கு. மாகாணங்களுக்கிடையில் ரயில் பஸ் போக்குவரத்திற்கு ஆகஸ்ட் 1 வரை தடை. ரிஷாட் வீட்டில் சிறுமி மரணம், போலீஸ் விசாரணைகள் ஆரம்பம். ஐரோப்பிய நாடுகளில் வரலாறு காணாத வெள்ளம். நோய்வாய்ப்பட்டுள்ளவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி செலுத்தும் செயற்பாட்டை ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். இதேவேளை எவ்வகையான தொழிலிலும் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்படும். அவர்கள் எந்த ஒரு இடத்திற்கும் சென்று அதனை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். தடுப்பூசி வழங்குதல் மற்றும் அடுத்த கட்ட செயற்பாடுகள் தொடர்பில் கோவிட் தடுப்பு விசேட செயலணிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. நாடு பூராக்கவும் மாவட்ட ரீதியாக தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. எனினும் நோய் காரணமாக வீட்டை விட்டு வெளியேற முடியாதவர்களுக்கு தடுப்பூசி வழங்க முடியாதுள்ளது. இதனால் சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் அல்லது விசேட தொலைபேசி இலக்கத்தினூடாக தகவல்கள் பெறப்பட உள்ளன. நடமாடும் தடுப்பூசி வேலைத்திட்டத்தின் வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி வழங்கும் செயற்பாட்டை ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். கடந்த சில நாட்களாக பதிவான கோவிட் தொற்றாளர்கள் மற்றும் மரணித்தோரில் அதிகளவானோர் கோவிட் தடுப்பூசி பெற்றுக் கொள்ளாதவர்கள் என கோவிட் குழு சுட்டிக்காட்டியது. கம்பஹா மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் 30 வயதிற்கு மேற்பட்ட சகலருக்கும் எதிர்வரும் 4 நாட்களில் தடுப்பூசி வழங்க முடியும் என அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க மற்றும் ரோஹித அபேகுணவர்தன ஆகியோர் தெரிவித்தனர். முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் சுற்றுலா வலயங்களில் தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் 90% நிறைவடைந்துள்ளன. இதனால் குறித்த துறையில் புதுப்பொழிவு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். ஆயுர்வேத மத்திய நிலையங்களூடாக கோவிட் தொற்றாளர்களுக்கு வெற்றிகரமாக சிகிச்சை வழங்க முடிந்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்கொடி குறிப்பிட்டார். அங்கு சிகிச்சை பெற்ற எவரும் மரணிக்கவில்லை. துரித கதியில் குணமடைந்தவை தொடர்பில் விசேட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்ரன தெரிவித்தார். பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்காக தேசிய ஊடகங்களை பயன்படுத்த முடியும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். கலந்துரையாடலில் அமைச்சர்கள் பலரும் பங்கேற்றனர். அமெரிக்க தயாரிப்பான 15 லட்சம் மொடர்னா கோவிட் தடுப்பூசிகள் இன்று காலை இலங்கைக்கு எடுத்து வரப்பட்டன. மொடர்னா தடுப்பூசிகள் இலங்கையை வந்தடைந்த முதலாவது சந்தர்ப்பமாகவும் இது அமைந்துள்ளது. இதேவேளை 30 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் ஆகஸ்ட் 31 முன்னர் தடுப்பூசி வழங்குவதே இலக்கு என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் கோவேக்ஸ் திட்டத்தினூடாக இலங்கைக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. மொடர்னா தடுப்பூசிகளை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் எலைனா டெப்லிஸ் அமைச்சர் பவித்ரா வண்டியாராச்சியிடம் கையளித்தார். அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன் ஆகியோரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். அமெரிக்க அரசாங்கத்தின் அன்பளிப்பாக 1.5 மில்லியன் தடுப்பூசிகள் இலங்கைக்கு கிடைத்துள்ளன. நாம் அமெரிக்க அரசாங்கத்திற்கு நன்றி கூற வேண்டும். இலங்கை அரசாங்கத்தின் கோரிக்கைக்கு அமையவே கோவிட் தடுப்பூசிகள் கிடைத்துள்ளன. உலகில் உள்ள சகல வகையான கோவிட் தடுப்பூசிகளை இலங்கை மக்களுக்கு வழங்க சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. ஜனாதிபதியின் நடவடிக்கை காரணமாகவே இது சாத்தியமானது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் எதிர்வரும் 3 மாதங்களில் நிறைவு செய்யப்படும். இதேவேளை இலங்கைக்கு 5 வகையான கோவிட் தடுப்பூசிகள் 10 லட்சம் கிடைத்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்தார். இன்று கிடைத்த மொடர்னா தடுப்பூசிகள் கண்டி மாவட்டத்திற்கு வழங்கப்படும் என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய அரசு ஊடக கூட்டுத்தாபனம் கோவிட் தடுப்பூசியை இலங்கைக்கு எடுத்து வருவதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்தது. mRNA தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட ஃபைசர் தடுப்பூசிக்கு சமமான தடுப்பூசியாகவே மொடர்னா தடுப்பூசி காணப்படுகிறது. எனினும் ஃபைசர் தடுப்பூசியை போன்று மொடர்னா தடுப்பூசியை அதி குளிரூட்டியில் வைக்க தேவையில்லை.
மறை 20 பாகை செல்சியஸில் களஞ்சியப்படுத்தினால் போதுமானது. மொடர்னா தடுப்பூசி 93% செயற்திறன் மிக்கது. மொடர்னா தடுப்பூசிகளை கண்டி மாவட்டத்திற்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. எதிர்காலத்திலும் இலங்கைக்கு மொடர்னா தடுப்பூசிகளை வழங்க கவனம் செலுத்தப்படும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதியால் எமக்கு வழங்கப்பட்டுள்ள இலக்கை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் அடைய முடியும். நாட்டில் உள்ள 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் குறித்த கால பகுதிக்கு முன்னர் தடுப்பூசி வழங்கப்படும். அரசு ஊடக கூட்டு தாபனத்தினால் கொள்வனவு செய்யப்பட்டுள்ள மேலும் 20 லட்சம் தடுப்பூசிகள் அடுத்த வாரம் இலங்கை மன்னார் மாவட்டத்தில் உள்ள பாடசாலை ஆசிரியர்களுக்கு பைசர் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் இன்று இடம்பெற்றன. 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் இன்றைய தினம் தடுப்பூசி வழங்கப்பட்டது. இதேவேளை நேற்றைய தினம் வரை 40,53,819 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதல் டோஸ் வழங்கப்பட்டுள்ளது. 12,28,527 பேருக்கு இரண்டாவது டோஸ் வழங்கப்பட்டுள்ளது. கோவிஷீல்டு தடுப்பூசியின் முதல் டோஸ் 9,25,242 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன் இரண்டாவது டோஸ் 3,85,885 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. நிக்வி தடுப்பூசியின் முதல் டோஸ் 1,57,368 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இரண்டாவது டோஸ் 14,464 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. 39,176 பேருக்கு பைசர் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நேற்றைய தினம் நாட்டில் 1,447 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகினர். 50 கோவிட் மரணங்களும் உறுதி செய்யப்பட்டன. நாட்டில் இதுவரை 2,80,543 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். 22,953 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். நாட்டில் இதுவரை 3,661 கோவிட் மரணங்களும் பதிவாகியுள்ளன. දැනට ලංකාවේ විවිධ ප්‍රදේශවල වාර්තා වෙනවා මේ කොවිඩ් වෛරසයේ ඩෙල්ටා. நாட்டின் பல பகுதிகளில் டெல்டா வகை கோவிட் வைரஸ் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதற்கு முன்னர் அடையாளம் காணப்பட்ட வைரஸை விட டெல்டா வைரஸ் வேகமாக பரவக்கூடியது. இதனால் அனைவரும் சுகாதார வழிமுறைகளை கடைபிடிப்பது கட்டாயமாகும். இல்லையெனில் எதிர்வரும் 2 வாரங்களில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும். கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து இதுவரை 2,900க்கும் மேற்பட்ட கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. டெல்டா வகை வைரஸ் பரவல் ஏற்பட்டால் மிகவும் அபாய நிலை உருவாகக்கூடும். மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். තත්ත්වයක් ඇතිවීම ඉඩකඩ තියෙනවා. මේ රෝගීන් සංඛ්‍යාව වැඩිවීමත් එක්ක බරපතල රෝගීන්ගේ සංඛ්‍යාව වැඩි වෙලා මේ රෝගීන් මේ යන සංඛ්‍යාවන් වැඩි වෙන්නට ඉතාමත් ඉඩ තියෙනවා. இதேவேளை கொரோனா நிலையை கருத்தில் கொண்டு பூஜை வழிபாடுகளில் ஈடுபடுவோர் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் இந்து மத விவகார இணைப்பாளர் கலாநிதி பாபு சர்மா குருக்கள் தெரிவித்தார். கொரோனா சூழ்நிலை காரணமாக ஆலயங்களில் பூஜைகள் இடம்பெற்றது. ஆனால் பக்தர்கள் அனுமதிக்கப்படாமல் இருந்தார்கள். இப்பொழுது கொரோனா குறைவு காரணமாக அரசாங்கம் தனிநபர் வழிபாட்டுக்குரிய பக்தர்களின் எண்ணிக்கையை ஆலயங்களின் இட வசதிகளுக்கேற்ப சுகாதார முறைகளை இறுக்கமாக பின்பற்றி ஆலய நிர்வாகத்தினருக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கின்றது. பக்தர்களும் அதற்கேற்ற வண்ணம் ஆலய வழிபாடுகளில் பங்கு கொள்ளலாம். இந்த எண்ணிக்கை அந்தந்த ஆலயத்தின் அளவுக்கே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை ஆலய நிர்வாகத்தினர் மிகவும் இந்த கொரோனா சூழலில் ஒரு பொறுப்பு வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். பயண கட்டுப்பாடு மேலும் தளர்த்தப்பட்டுள்ளது. இன்று முதல் சிறுவர் பூங்காக்கள், மிருக காட்சி சாலைகளை திறக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மதஸ்தலங்கள் திறக்கப்பட்டுள்ள போதிலும் மத நிகழ்வுகளுக்கான சுகாதார வழிகாட்டல்கள் தனித்தனியாக வெளியிடப்படும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார். விகாரைகள், கிறிஸ்தவ ஆலயங்கள், பள்ளிவாசல்கள் மற்றும் கோயில்களுக்கான சுகாதார வழிகாட்டல்கள் தனித்தனியாக வழங்கப்படும். மிருகக்காட்சி சாலைகளை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள போதிலும் ஒரு சந்தர்ப்பத்தில் 25% மாத்திரமே அனுமதிக்க முடியும். சரணாலயங்களை திறக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மிருகங்களை பார்வையிடுவதற்காக பயன்படுத்தப்படும் வாகனங்களில் சாரதிக்கும் பார்வையாளர்களுக்கும் இடையிலான பகுதி மறைக்கப்பட வேண்டும். வாகன சாரதி மற்றும் வழிகாட்டிகள் சுகாதார பாதுகாப்பு
ஆடைகளை அணிய வேண்டும். வைரஸ் பரவலை ஏற்படுத்தக்கூடிய பௌதீக ரீதியான விளையாட்டுகளை தவிர ஏனைய விளையாட்டுப் போட்டிகளை நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் பார்வையாளர்கள் பங்கேற்க அனுமதி வழங்கப்படவில்லை. சிறுவர் பூங்காக்கள், ஓய்வு விடுதிகள், வாடகை அறைகள் போன்றவை சுகாதார வழிகாட்டல்களை பேணி திறக்க முடியும். உள்ளக அரங்கில் இசை நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 50 வீதமான பார்வையாளர்கள் மாத்திரமே அனுமதிக்க முடியும். திறந்தவெளி இசை நிகழ்ச்சிகள் மற்றும் கண்காட்சிகளை நடத்த தொடர்ந்தும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொழுதுபோக்கு செயற்பாடுகள் நடத்தப்படும் பகுதிகளில் முழுமையாக சுகாதார வழிகாட்டல்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இதேவேளை சமூக இடைவெளியை பேணல், முகக்கவசம் அணிதல், கரங்களை கழுவுதல் மற்றும் கிருமி தொற்று நீக்கியை பயன்படுத்துதல் போன்ற சுகாதார வழிகாட்டல்கள் முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவர்தன வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை யாழ் மாவட்டத்தின் ஊர்காவற்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காரைநகர் வடமேற்கு கிராம சேவகர் பிரிவும் புத்தளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஜேபி வீதியின் 9வது குறுக்கு தெருவும் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாளைய தினம் முதல் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை மாகாணங்களுக்கு இடையிலான ரயில் மற்றும் பஸ் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். හෙට දිනේ සිට සීමිතව ධාවනය කරපු බස් රථ மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையில் இடம்பெற்ற மாகாணங்களுக்கு இடையிலான ரயில் மற்றும் பஸ் சேவைகள் நாளைய தினம் முதல் நிறுத்தப்பட உள்ளன. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையில் மாகாணங்களுக்கு இடையிலான பஸ் மற்றும் ரயில் சேவைகளை நடத்த அனுமதி கிடைத்துள்ளது. எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் கொழும்பில் உள்ள 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் நிறைவு பெறும். இதனால் புதிய வகை கொரோனா வைரஸ் கிராம மட்டங்களுக்கு பரவுவதை தவிர்க்க முடியும். அவசர தீர்மானங்களை எடுத்து செயற்பட்டால் மீண்டும் கொரோனா 4வது அலை பரவல் ஏற்படலாம். இதனால் நாட்டை முழுமையாக திறக்கும் செயற்பாடுகள் தாமதமடையும். எதிர்வரும் 2 வாரங்களுக்கு பஸ் உரிமையாளர்களுக்கும் பணியாளர்களுக்கும் நிவாரணம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. ධාවනය වෙච්ච බස් රථ ඒවා අන්තර්පළාත් ධාවනය සිද්ධ කරනවා. டவர் மண்டபத்தை நாடக கலைஞர்களுக்கு நிவாரண கட்டணத்தில் வழங்க பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தீர்மானித்துள்ளார். டவர் மண்டபத்தின் 297வது சபை கூட்டம் நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்ற போதே மண்டபத்தின் தலைவர் என்ற அடிப்படையில் பிரதமர் குறித்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். கோவிட் நிலைமை காரணமாக செயலிழந்திருந்த நாடக கலையை மேம்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். இதற்கமையவே எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதியிலிருந்து நாடக கலைஞர்களுக்கு டவர் மண்டபத்தை நிவாரண கட்டணத்தில் வழங்க பிரதமர் தீர்மானித்துள்ளார். டவர், எல்பின்ஸ்டன் மற்றும் ருக்மணி தேவி போன்ற மண்டபங்கள் நாடக கலைஞர்களுக்கு நிவாரண விலையில் வழங்கப்படும். மருதானை எல்பின்ஸ்டன் மண்டபத்திற்கு அருகிலுள்ள சரச விபாய மண்டபத்தை கலாசார அலுவல்களை மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை வழங்கும் விதத்தில் அபிவிருத்தி செய்ய பிரதமர் ஆலோசனை வழங்கியுள்ளார். 8 மாடிகளை கொண்ட பல்நோக்கு கட்டிட தொகுதியாக அது அபிவிருத்தி செய்யப்படும். அடுத்த வருடம் முதல் அதிகளவான கலைஞர்களுக்கு பிரேக்ஷா காப்புறுதியை வழங்கவும் பிரதமர் கவனம் செலுத்தியுள்ளார். புலத் சிங்கள ஏகலோய பல்நோக்கு கட்டிடம் எவ்வித பயன்பாடுமின்றி இருப்பதும் தெரியவந்துள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு 150 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட குறித்த கட்டிடத்தை டவர் மண்டபத்தின் செயற்பாடுகளுக்காக பெற்றுக்கொள்ளவும் பிரதமர் ஆலோசனை வழங்கியுள்ளார். அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தமிழ் சிங்கள நாடக போட்டியை தொடர்ந்தும் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. கலந்துரையாடலில் ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரம் நாயக்க உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு தனிமைப்படுத்தல் நிலையத்தில் இருந்த இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட 15 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். பல்லேக்கல தனிமைப்படுத்தல் நிலையத்தில் இருந்து சோசியலிச முன்னிலை கட்சியின் பிரசார செயலாளர் துமிந்த நாகமோ உள்ளிட்ட 6 பேரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட 16 சங்கங்கள் ஆரம்பித்துள்ள பணி பகிஷ்கரிப்பு இன்றும் முன்னெடுக்கப்பட்டது. கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தலைமையிலான குழுவினர் கடந்த 8ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறியதாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டதன் பின்னர் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர் தொழிற்சங்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டு பலாத்காரமாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தொழிற்சங்கங்கள் குற்றம் சுமத்தின. இதனால் 14 தொழிற்சங்கங்களை சேர்ந்த ஆசிரியர்கள் ஆன்லைன் கற்பித்தல் செயற்பாடுகளில் இருந்து விலகினர். அவர்களது பணி பகிஷ்கரிப்பு இன்றும் தொடர்ந்தது. இதேவேளை இன்று காலையும் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் பேரணியாக சென்றபோது ஜனாதிபதி அவர்கள் குறித்த பகுதியினூடாக பயணித்தார்.
அதில் சிலருக்கு எவ்வித தடையுமின்றி ஜனாதிபதி செயலகத்திற்குள் நுழைய அனுமதி வழங்கப்பட்டது. அவர்கள் ஜனாதிபதியிடம் மனு ஒன்றை கையளித்தனர். முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதூதீனின் வீட்டில் பணிபுரிந்த சந்தர்ப்பத்தில் தீக்காயங்களுக்குள்ளான சிறுமி உயிரிழந்துள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அந்த சிறுமி உயிரிழந்துள்ளமை தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதூதீனின் பொரளை பௌத்தலோக மாவட்டத்தில் உள்ள வீட்டில் 16 வயதான சிறுமி பணிபுரிந்தார். அவர் தீக்காயங்களுடன் கடந்த 3ஆம் தேதி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். குறித்த சிறுமி நேற்று உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் 10 வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். சம்பவம் தொடர்பில் பொரளை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் 10 வாக்குமூலங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குறித்த சிறுமி வீட்டு வேலைக்காக கடந்த 9 மாதங்களுக்கு முன்னர் டயகம பகுதியிலிருந்து வருகை தந்துள்ளார். சிறுமியின் மரணம் தொடர்பில் நீதவான் பரிசோதனை நேற்று இடம்பெற்றது. நேற்றிரவு பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது. குறித்த விடயங்களை அடிப்படையாக வைத்து பொரளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மரணம் தொடர்பில் நீதிமன்றம் விரைவில் தீர்ப்பு வழங்கும். 15 வயது சிறுமி துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இன்று இடம்பெற்ற அடையாள அணிவகுப்பில் 4 சிறுமியால் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதில் மாலைத்தீவு பிரஜையும் அடையாளம் காட்டப்பட்டுள்ளார். இணையதளத்தினூடாக சிறுமியை கட்டணம் செலுத்தி பெற்று துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பில் இதுவரை 40க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 7 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 4 அடையாள அணிவகுப்பில் நிறுத்தப்பட்டனர். குறித்த 4 சிறுமி அடையாளம் காண்பித்தார். கொழும்பு மேலதிக நீதவான் லோச்சனை அபய் விக்ரம தலைமையில் அடையாள அணிவகுப்பு நடைபெற்றது. மாலைத்தீவு பிரஜை, பம்பலப்பிட்டி மற்றும் கல்கிசை பகுதிகளில் காணப்படும் ஹோட்டல்களின் 2 முகாமையாளர்கள் மற்றும் ஊழியர் ஒருவருமே சிறுமியால் அடையாளம் காணப்பட்டார். சந்தேக நபர்களை பிணையில் விடுதலை செய்யுமாறு அவர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுத்தனர். எனினும் மாலைத்தீவு பிரஜை தொடர்பான விசாரணைகள் மாத்திரமே நிறைவுற்றுள்ளதாக போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்தனர். இதற்கமைய மாலைத்தீவு பிரஜை 25,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பண்டிகையிலும் விடுவிக்கப்பட்டார். அவர் இலங்கையிலிருந்து வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதி ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவில் ஆஜராக வேண்டும் என நீதவான் மாலைத்தீவு பிரஜைக்கு உத்தரவிட்டார். ஏனைய சந்தேக நபர்கள் 3 எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார். இதேவேளை நாவலப்பிட்டிய இலுப்தென்ன பகுதியில் 13 வயது மாணவி ஒருவர் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் 4 கைது செய்யப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறுமியை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் அவரது தந்தை, காதலன் உள்ளிட்ட 4 இன்று நாவலப்பிட்டிய நீதவான் நீதிமன்றில் ஆஜர் செய்யப்பட்டனர். அவர்களை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இதேவேளை சிறுமி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக கூறப்படும் சில இடங்கள் நேரில் சென்று பார்வையிடப்பட்டன. பாதிக்கப்பட்ட சிறுமியை நாவலப்பிட்டிய போலீசார் குறித்த இடத்திற்கு அழைத்துச் சென்றிருந்தனர். நீதிமன்ற எல்லை நிர்ணயம் மற்றும் மேல் நீதிமன்றம் உள்ளிட்ட நீதிமன்ற கட்டடங்களை அதிகரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் அறிக்கை நீதி அமைச்சர் அலி சப்ரியிடம் கையளிக்கப்பட்டது. நாடு பூராகவும் புதிதாக 125 நீதிமன்றங்களை அமைத்தல், 112 நீதவான்களை இணைத்துக் கொள்ளல் போன்ற விடயங்கள் குழு அறிக்கையில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன. நீதிமன்ற எல்லை நிர்ணயம், மேல் நீதிமன்றம் உள்ளிட்ட நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக உயர்நீதிமன்ற நீதியரசர் மஹிந்த சமயவர்தன தலைமையில் விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. குழு அறிக்கை நீதி அமைச்சர் அலி சப்ரியிடம் கையளிக்கப்பட்டது. நாடு பூராகவும் நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை 125ஆக அதிகரிப்பதுடன் புதிதாக 74 நீதிமன்றங்களை நிர்மாணிக்கவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. 16 மேல் நீதிமன்றங்கள், 21 மாவட்ட நீதிமன்றங்கள், 19 நீதவான் நீதிமன்றங்கள் மற்றும் 18 ஒன்றிணைந்த நீதிமன்றங்களும் அதில் அடங்குகின்றன. தற்போதுள்ள நீதிமன்ற கட்டடங்களை விஸ்தரிக்கவும் குழு அறிக்கையில் பரிந்துரை செய்யப்பட்டது. கோவிட் பரவலுக்கு மத்தியிலும் அரசு நிறுவனங்கள் இலக்கை அடைவதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என அமைச்சர் கஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்தார். ஊடகத்துறை அமைச்சுக்குட்பட்ட சில நிறுவனங்களின் முன்னேற்ற மீளாய்வு குழு கூட்டத்தின் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு ரூபவாகினி கூட்டுத்தாபனம், வரையறுக்கப்பட்ட ஐக்கிய செய்தி பத்திரிகை நிறுவனம், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் மற்றும் அரசு அச்சக திணைக்களம் ஆகியவற்றின் முன்னேற்றம் மீளாய்வு செய்யப்பட்டது. விரைவில் அனைத்து தொலைக்காட்சி அலைவரிசைகளும் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட உள்ளன. அதற்கு முகம் கொடுக்கும் விதத்தில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு, இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் உள்ளிட்ட அரசு ஊடக நிறுவனங்கள் செயற்பட வேண்டும் என அமைச்சர் தெரிவித்தார். அரசு ஊடகங்கள்
மற்றும் ஊடகத்துறை அமைச்சுக்குட்பட்ட நிறுவனங்களை கட்டியெழுப்புவதற்கான குறுகிய கால மற்றும் நீண்ட கால திட்டங்களை 1 மாத காலத்திற்குள் சமர்ப்பிக்குமாறும் அமைச்சர் நிறுவன தலைவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். 2010 ஆண்டு முதல் 2015 ஆண்டுக்குட்பட்ட காலப்பகுதியில் அரசு ஊடகங்கள் உயர்நிலையில் காணப்பட்டன. மீண்டும் குறித்த இலக்கை அடைவது சிரமமான காரியம் அல்ல என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தேசிய அலைவரிசைகளின் பெறுமதி உயர்மட்டத்தில் காணப்படுகின்றது. சில நிகழ்ச்சிகள் சர்வதேச தரத்தில் காணப்படுகின்றன. ஊடகத்துறை அமைச்சர் என்ற அடிப்படையில் அரசு ஊடகங்களை கட்டியெழுப்ப உயர்ந்தபட்ச ஒத்துழைப்பு வழங்க உள்ளதாகவும் அமைச்சர் கஹலிய ரம்புக்வெல தெரிவித்தார். கலந்துரையாடலில் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் ஜகத் பி விஜயவீர, ITN ஊடக வலையமைப்பின் தலைவர் சுதத் ரோஹண உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். தற்போதைய நிலையுடன் ஒப்பிடும்போது சிரமத்திற்கு மத்தியிலும் திரைசேரிக்கு சுமையின்றி செயற்படக்கூடிய நிலைமையேனும் அடைய வேண்டும். அதற்கான திட்டங்களை வகுக்கும் பொறுப்பு சகலருக்கும் உண்டு. நட்டத்தை குறைக்கும் வழிமுறையுடன் இலக்குகளை அடையக்கூடிய திட்டம் வகுக்கப்பட வேண்டும். தன்னால் முடியுமான சகல ஒத்துழைப்புகளையும் வழங்க நான் தயார். மட்டக்களப்பு புன்னைக்குடா பகுதியில் பாரிய கைத்தொழில் பூங்காவில் முதலீடு செய்ய ஆர்வமுள்ள இந்திய முதலீட்டாளர்கள் குறித்த பகுதிக்கு விஜயம் செய்துள்ளனர். ராஜாங்க அமைச்சர் வியாளேந்திரனின் அழைப்பின் பேரில் இந்திய முதலீட்டாளர்கள் விஜயம் செய்திருந்தனர். அவர்களுடன் பிரதமரின் இணைப்புச் செயலாளர் செந்தில் தொண்டமானும் கலந்து கொண்டார். கைத்தொழில் பூங்காவினூடாக இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதும் முக்கிய நோக்கமாகும் என ராஜாங்க அமைச்சர் வியாளேந்திரன் தெரிவித்தார். கடந்த அரசு காலத்திலே நாங்கள் ஒரு தொழிற்சாலையை புதிதாக திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, மூடியிருக்கின்ற ஒரு தொழிற்சாலையாவது திறவுங்கள் என்று சொல்லி பல தடவை நாங்கள் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பியிருக்கிறோம். பல பேச்சுக்களை பேசியிருக்கிறோம், பல கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கிறோம். எல்லாமே காற்றில் பறக்கவிட்ட செய்தியாகத்தான் போனது. ஆனால் தற்போதைய அரசாங்கத்திலே நாங்கள் 2020 ஆரம்பத்திலே மேற்கொண்டதன் பயனாக பாலச்சன காகித ஆலை இப்பொழுது மீள திறக்க மெதுமெதுவாக வேலைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. இப்பொழுது ஒரு 265 ஏக்கர்ல இந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் புன்னக்குடா இந்த கைத்தொழில் வலயத்திலே முதலீட்டு வலயத்திலே 265 காணியை கொடுத்திருக்கின்றோம். இன்னும் முதலீட்டாளர்கள் வரும் பட்சத்திலே இன்னும் நாங்கள் காணிகளை வழங்க தயாரா இருக்கின்றோம். அதே நேரத்தில் இன்று படுவாங்கரையில் கூட முதலீட்டாளர்களை கொண்டு வந்து தொழிற்சாலைகளை திறந்து அந்த தொழிற்சாலைகள் மூலம் இந்த பகுதியில் இருக்கின்ற உண்மையிலே வேலைவாய்ப்பு பெற்றிருக்கின்ற ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கூட அவருடைய வாழ்வாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இருக்கின்றது. அதற்கேற்ற வகையிலே நாட்டுடைய தற்போதைய ஜனாதிபதி அவர்கள், கௌரவ பிரதமர், அரசாங்கம், அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் எங்களுக்கு போதிய ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வவுனியா நெடுங்கணி ஒலுமடு பகுதியில் விவசாய பொருட்களை களஞ்சியப்படுத்துவதற்கான களஞ்சிய சாலை அமைக்கப்பட உள்ளது. 10 மில்லியன் ரூபாய் செலவில் களஞ்சிய சாலையை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்திற்கு அமைய விவசாயிகளின் உற்பத்திகளை களஞ்சியப்படுத்தி வைப்பதே இதன் பிரதான நோக்கமாகும். களஞ்சிய சாலைக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தலைமையில் நடைபெற்றது. விவசாயிகள் தங்களுடைய உப உணவுப் பொருட்களை களஞ்சியப்படுத்தி பாதுகாத்து சரியான நேரத்தில் அவர்கள் விற்பனை செய்வதற்கு இந்த களஞ்சிய சாலைகள் உதவும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பாரிய களஞ்சிய சாலைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே இந்த சிறிய களஞ்சிய சாலைகளினூடாக கிராமப்புறங்களில் இருக்கின்ற விவசாயிகள் தங்களுடைய பொருட்களை களஞ்சியப்படுத்த முடியாமல் இருக்கின்ற ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எனவே இதற்கு உண்மையாக இந்த நிதியை ஒதுக்குவதற்கு உதவிய எங்களது மேன்மிகு ஜனாதிபதி, விவசாய அமைச்சர், அதனுடைய செயலாளர், அதோடு செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு உதவுகின்ற எங்களுடைய அதிகாரிகள், குறிப்பாக இந்த மாவட்டத்தின் அரசாங்க அதிகார பிரதேச செயலாளர்கள், விவசாய அமைச்சின் செயலாளர் உட்பட அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். வவுனியாவில் கிராம சேவகர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த கிராம சேவகர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வவுனியா தாண்டிக்குளம் A9 வீதியில் அரசாங்கத்திற்கு சொந்தமான காணியில் சிலர் அனுமதியின்றி வியாபார நிலையங்களை அமைத்திருந்தனர். குறித்த இடத்தில் சௌபாக்கியா திட்டத்தின் கீழ் விற்பனை நிலையம் ஒன்றை அமைக்க தீர்மானிக்கப்பட்டது. இதனால் அனுமதியின்றி அமைக்கப்பட்ட வியாபார நிலையங்கள் பிரதேச செயலாளர் தலைமையிலான குழுவினரால் அகற்றப்பட்டன. குறித்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்தே தாண்டிக்குளம் கிராம சேவகர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்திய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
இதேவேளை ஹெரோயின் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட ஐவர் ஏறாவூர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 4535 மில்லிகிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக ஏறாவூர் போலீஸ் போதை ஒழிப்பு பிரிவு அதிகாரி HM ஜியாம் தெரிவித்தார். சந்தேக நபர்களை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்க ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நாட்டின் சில பாகங்களில் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. 2019 ஆண்டு நடைபெற்ற சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சையில் சிறப்பு சித்தி பெற்ற பதுளை மாவட்ட மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு மாகாண ஆளுநர் AJM முசமில் தலைமையில் நடைபெற்றது. 303 மாணவர்களுக்கு தலா 20,000 ரூபாய் வீதம் புலமை பரிசில் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. கண்டி பதியுதீன் மஹமூத் மகளிர் கல்லூரி பழைய மாணவிகளினால் உடத்தளவின பகுதியில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட வீடு திறமைமிக்க மாணவி ஒருவருக்கு வழங்கப்பட்டது. 6 லட்சம் ரூபாய் செலவில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட வீட்டை கல்லூரி அதிபர் ஜிஹானா ரஹீம் மாணவியிடம் கையளித்தார். நாவிதன்வெள்ளி அன்னமலை குடியிருப்பு முனை மீனவர்களுக்காக நிர்மாணிக்கப்பட உள்ள மீனவ ஓய்வு மண்டபத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. கிழக்கு மாகாண நன்னீர் மீன்பிடி நீரியல் வள திணைக்களத்தின் பணிப்பாளர் சுதாகரன் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மட்டக்களப்பு திருப்பெருந்துறை அருள்மிகு ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலய பிரதிஷ்டா அஷ்டபந்தன நவகுண்ட கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கடந்த திங்கட்கிழமை ஆரம்பமான உற்சவத்தில் நேற்றைய தினம் எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு இடம்பெற்றது. இன்று காலை சுப நேரத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக பணிகளை மூர்த்திய சிவாச்சாரியார்கள் மற்றும் சிறப்பு குருமார் இணைந்து நடத்தினர். இதேவேளை எதிர்வரும் 27ஆம் தேதி நவோத்ர சங்காபிஷேகத்துடன் உற்சவம் இனிதே நிறைவேற உள்ளது. இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.